ஐவிஎஃப்க்கு வர நிறைய பேரோட டவுட் என்ன இருக்கும் தெரியுமா? நான் இந்த வாட்டி ஐவிஎஃப் பிரெக்னன்சி மூலியமா பாசிட்டிவ் ஆகுறேன் அப்படின்னா அடுத்த வாட்டி என்னால லைஃப் லாங் வந்து நேச்சுரலா பிரெக்னென்ட்டே ஆக முடியாத டாக்டர். இந்த கொஸ்டின் தான் நிறைய பேர் வந்து மண்டையில ஓடிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன மேட்டர் இதுல அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டி நம்ம கரு முட்டைகளை வந்து எடுக்கிறோம். அந்த மாசம் சுரந்திருக்கக்கூடிய முட்டைகளை தான் நம்ம எடுக்கிறோமே தவிர வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு சுரக்கக்கூடிய எந்த முட்டைகளும் நம்ம எடுக்க போறதில்லை. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு செடி இருக்கு. அந்த செடியில அன்னைக்கு ஒரு நாள் பூ பூக்கும், திரும்ப அடுத்த நாள் வேற ஒரு பூ பூக்கும். அதே மாதிரிதான். ஸோ இப்போ இந்த மாசம் சுரந்திருக்கக்கூடிய முட்டைகளை மட்டும்தான் எடுத்து நம்ம வந்து ஐவிஎஃப் ஃபிக்ஸி பண்ணுவோமே தவிர எல்லா முட்டைகளும் எடுக்க போறதில்லை. ஸோ அடுத்தடுத்து அவங்களுக்கு நார்மலா பீரியட்ஸ் வரும். அதுக்கு அடுத்தடுத்த மாசம் அவங்களோட ஹார்மோன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எக் ரிலீஸ் ஆகும். ஐவிஎஃப் பிரெக்னன்சி பண்ணியாச்சு அப்படின்னா கட்டாயம் அவங்க அடுத்த வாட்டியும் ஐவிஎஃப் தான் போகணும்னு எதுவும் கிடையாது. அவங்களோட ஹார்மோன் ஸ்டேட்டஸு, செமன் ஃபேக்டர்ஸு, யூட்ரைன் ஃபேக்டர்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க நேச்சுரலாக கூட கன்சீவ் ஆகலாம்.